السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 190. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 190ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு நஃபகத்தி ஆலல் அயால் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 190ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். இந்த 3 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது உன் குடும்பத்திற்கு உணவு கொடு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவன் தான் உணவளிக்க வேண்டியவருக்கு உணவளிக்காமல் இருப்பது மனிதனுக்கு பாவம் செய்தவன் என்பதற்கு அதுவே போதுமானதாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு மனுஷன் தான் யாருக்கெல்லாம் உணவளிக்கிறது கடமையோ, இப்போ தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய உம்மா பாப்பா, தன்னுடைய குடும்பத்தார்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இப்போ அவர்களுக்கெல்லாம் உணவளிக்கிறது என்பது அவனுக்கு கடமையான ஒன்றாக இருக்கு. அப்போ அவர்களுக்கெல்லாம் உணவளிக்காமல் இருப்பது ஒன்றே மனிதனுக்கு பாவம் என்பதற்கு அதுவே போதுமானதாகும். அப்போ அவன் பாவம் செய்யறதுல அதுவே அவனுக்கு போதும். அது ஒரு பாவமாக இருக்கின்றது. அதனால் அத்தகைய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாதீர்கள். உன் குடும்பத்திற்கு நீ உணவு கொடு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்போ இது முதலாவது ஹதீஸ். இப்போ அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸானது 2 வானவர்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு அடியார்களுக்கும் விடுகின்ற ஒவ்வொரு நாள் காலையிலேயும் 2 வானவர்கள் இறங்குகின்றார்கள். ஒவ்வொரு நாள் காலையிலேயும் 2 மலக்குமார்கள் இறங்குவார்களாம். 2 மலக்குமார்கள் இறங்கி அந்த 2 மலக்குமார்ல ஒருவர் சொல்வாராம், யா அல்லாஹ், இந்த நல்வழியில் செலவு செய்பவருக்கு, நல்வழியில் செலவு செய்கிறாரா இல்லையா, அவருக்கு நீ நல்ல பிரதிபலனை தருவாயாக. அவருக்கு ஒரு நல்ல பிரதிபலனை நீ வழங்கு. அவர் செய்த அந்த செலவிற்காக வேண்டி அது வீணாகி விடாமல் அவருக்கு ஒரு நல்ல நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக, அவர்களுக்கு நல்ல அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியதாக அதை நீ ஆக்கி வையா அல்லாஹ் என்று அந்த 2 மலக்குமாரில் இருந்து ஒரு மலக்கு துஆ செய்வாங்களாம். அந்த அடுத்தபடியாக அந்த மற்றொரு மலக்கு, 2வது மலக்கு துஆ செய்வார்களாம், இறைவா, செலவழிக்காமல் இருப்பவனுக்கு, இந்த உலகத்தில் யாரெல்லாம் செலவழிக்காமல் இருக்கிறார்களோ, தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு செலவழிக்காம, யாருக்கும் செலவழிக்காமல் தன்னுடைய சொத்தை, தன்னுடைய பணத்தை தனக்குத்தானே வைத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நீ அழிவை தந்து விடுயா அல்லாஹ்.
அவர்களுக்கு நீ அழிவை தந்து அவர்களை நீ அழித்து விடு என்பதாக மற்றொரு மலக்கு துவா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற இந்த செய்தியினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தபடியாக மூன்றாவது ஹதீஸாக உன் குடும்பத்தை கொண்டு ஆரம்பம் செய் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்போ இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை இந்த ஹதீஸின் மூலம் சொல்லி தருவாங்க. அது என்னன்னு சொன்னா, முதலாவதாக சொல்வார்கள், தர்மம் வாங்குவதை விட, தர்மத்தை பெற்றுக்கொள்வதை விட தர்மம் கொடுப்பதே மிக சிறந்ததாக இருக்கின்றது. அப்போ தாழ்ந்த கையை விட உயர்ந்த கை சிறந்தது என்பதாக ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லுவாங்க. அப்போ அந்த தர்மத்தை வாங்குறது, பெற்றுக்கொள்வது, தர்மத்தை ஒருவரிடமிருந்து கையேந்தி வாங்குவதை விட தர்மம் உன்னுடைய கையால் நீ செய்வதுதான் மிகச் சிறந்ததாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அதை உன் குடும்பத்தை கொண்டு நீ ஆரம்பம் செய் என்பதாக சொன்னார்கள். அப்ப அந்த தர்மத்தை முதலாவதாக உன் குடும்பத்திற்கு நீ செய்யப்பா, உன் குடும்பத்தை கொண்டு நீ ஆரம்பம் செய்து கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இன்னும் சொன்னாங்க, தர்மத்தில் சிறந்தது எது என்று கேட்டால், தேவைக்கு போக மீதி உள்ள அந்த விஷயத்தை தர்மம் செய்வதுதான் தர்மத்தில் சிறந்ததாக இருக்கின்றது. அப்ப நம்மளுடைய தேவைகள்லாம் நிறைவு செஞ்சதுக்கு அப்புறம் மீதி உள்ள சில விஷயத்தை, நம்மள்ட்ட மீதி உள்ள அந்த பொருட்களை தர்மம் செய்வோமா இல்லையா, அந்த தர்மம் தான் தர்மத்தில் சிறந்ததாக இருக்கு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் அடுத்தபடியாக, எவன் ஒருவன் பத்தினித்தனத்தோடு வாழ விருப்பம் கொள்கிறானோ, எவன் ஒருவன் பத்தினித்தனத்தோடு வாழ்வதற்கு தேடுகிறானோ அவரை அல்லாஹு தஆலா பத்தினித்தனத்தோடு வாழச் செய்கிறான் என்று சொன்னார்கள். இன்னும் எவன் ஒருவன் தேவையில்லாது, அதாவது எந்த ஒரு தேவையும் இல்லாம பிறரை விற்றும் தேவையற்றவராக தன்னுடைய வாழ்நாளை எவர் ஒருவர் அமைத்துக் கொள்வதற்கு தேடுகிறாரோ அவரை அல்லாஹு தஆலா பிறரை விற்றும் தேவையற்றவனாகவே அவனை அல்லாஹு தஆலா ஆக்குவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த செய்தியை தான் இந்த மூன்றாவது ஹதீஸ்ல நமக்கு சொல்லித் தராங்க. அப்போ இன்றைய பாடத்துல இந்த 3 ஹதீஸுகளை பற்றி மட்டும்தான் நம்ம பேச இருக்கிறோம். அப்போ இந்த 3 ஹதீஸுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கத்தை நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த ஹதீஸுகளுக்கான தர்ஜுமாவையும் அதுல சொல்லப்படக்கூடிய கூடுதல் விளக்கங்களை பற்றி நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 294வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 294வது ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, வான் அப்துல்லாஹ் இப்னி அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். அப்போ ஆஸ் என்பவருடைய மகனான அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ஹுமாவுடைய லமீரு ஒன்று அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இன்னொன்று அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அப்போ வாப்பா மகன், இப்போ இவர்கள் இருவருமே சஹாபியாக இருக்கிறார்கள் என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்துறாங்க. கால, அந்த அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கஃபா பில் மர்இ, ஒரு மனிதனை கொண்டு போதுமாகும், ஒரு மனிதனுக்கு போதுமாகும், இஸ்மன் பாவத்தால் ஒரு மனிதனுக்கு போதுமாகும், ஐயுதைய அவன் வீணாக்குவது, பாழாக்குவது, மைய கூத்து தான் உணவளிக்க வேண்டியவருக்கு உணவளிக்காமல் இருப்பது, அதாவது தான் உணவளிக்க வேண்டிய யாருக்கு உணவளிக்கணுமோ அவர்களுக்கு உணவளிக்காமல் வீணாக்குவதுதான் பாவத்தால் ஒரு மனிதனுக்கு அதுவே போதுமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு பாவத்தால் அவனுக்கு போதுமாக என்ன,
அவன் யாருக்கு உணவளிப்பது என்பது கடமையானதாக இருக்கின்றதோ அவர்களுக்கு உணவை அளிக்காம எந்த ஒரு உணவும் கொடுக்காம பாலாக்குறாரா இல்லையா, வீணாக்குறாரா இல்லையா, அத்தகைய ஒருவர் அவருடைய பாவமே அவருக்கு போதும் சொன்னாங்க. அப்போ அது மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக சொல்லித் தருகிறார்கள். அப்போ யாருக்கு உணவளிக்க தகுதியானவங்க? அப்போ நம்மளுடைய மனைவி, நம்ம பிள்ளைங்க, அம்மா, வாப்பா, அப்போ நம்முடைய அந்த குடும்பம் இருக்குதா இல்லையா? அந்த குடும்பத்திற்கு உணவளிப்பது என்பது நமக்கு ஒரு கடமையானதாக இருக்கு. அப்போ அப்படி உணவளிக்க வேண்டிய அந்த குடும்பத்தார்களுக்கு உணவளிக்காம ஒருத்தவன் இருக்கிறான்னு சொன்னா, அது அவன் செய்த பாவத்தில் அதுவே அவனுக்கு போதும். அப்போ இதன் காரணமாகவே பாவம் நிறைந்தவனாக அவன் ஆகிருவான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, ஹதீஸுன் ஸஹீஹுன், இந்த ஹதீஸானது ஸஹீஹான ஹதீஸாக இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. ரவாஹு அபூ தாவூத், இந்த ஹதீஸினை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். வகைருஹு, இன்னும் அவர்கள் அல்லாதவர்களும் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்போ இதுதான் இந்த 294வது ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி. அப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒருத்தன் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு செலவிடாமல் வீணாக்கிறான் என்று சொன்னால் அதுவே பாவத்தால் அவனுக்கு போதும் என்று சொன்னாங்க. அப்போ என்ன விளங்குது? குடும்பத்தார்களுக்கு உணவளிக்க வேண்டும். உன்னுடைய குடும்பத்திற்கு முதலாவதாக நீ உணவு கொடு. நீ அவர்களுக்கான ஹக்கை நிறைவேற்றி கொடு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா? இப்ப இந்த ஒரு கருத்தை உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு தோதுவாக இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இப்போ இவங்க சொல்றாங்க பாருங்க, வரவாஹு முஸ்லிம், இன்னும் இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள், ஃபீ ஸஹீஹிஹி, தன்னுடைய ஸஹீஹான கிதாபில் அவர்கள் அறிவித்தார்கள், பிமானாஹு, அதன் அர்த்தத்தை கொண்டு அறிவித்தார்கள். அப்ப இதனுடைய மானாவிலேயே கிட்டத்தட்ட இந்த கருத்தும் இந்த கருத்தும் ஒரே ஒரு அர்த்தத்தில் வரக்கூடியதாக தான் இருக்கிறது. கொஞ்சம் வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் வேறுபடும். பாருங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ, ஒரு மனிதனுக்கு போதுமாகும், இஸ்மன், பாவத்தால் ஒரு மனிதனுக்கு போதுமாகும், ஐ யஹ்பிஸ, அவன் தடுத்து வைப்பது, அம்மன் யம்லிகு கூத்தஹு, யாருக்கு இவன் எஜமானனாவானோ அவனை விட்டும் அவன் உணவை தடுத்து வைப்பது. அப்போ யாருக்கு இவன் எஜமானனாவான்? அவருடைய மனைவி, பிள்ளை, உம்மா, வாப்பா, இது போல அவருடைய குடும்பம். அப்போ இவர்களுக்கான உணவு அவனுக்கு கொடுக்கிறது கடமை. அப்போ இவனுடைய உணவானது, இவனுடைய தானியமானது அவர்களுக்கு சொந்தமானதாக இருக்கின்றது. புரியுதுங்களா? அதனாலதான் இங்க எம்லிக்கு கூத்தகு என்பதாக சொன்னாங்க. அப்போ அப்படி அவனுடைய கூத்தை யார் சொந்தமாக்கிக் கொள்வார்களோ அவர்களை விட்டும் தடுத்து வைப்பதுதான் ஒரு பாவத்தால் ஒரு மனிதனுக்கு அதுவே போதும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதன் மூலமாக சொல்லித் தந்தார்கள் என்ற ஒரு விஷயத்தை நமக்கு இங்கு கூடுதலாக சொல்றாங்க. இப்போ அடுத்தபடியாக 295வது ஹதீஸ நம்ம பார்ப்போம். அப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்பதை சொல்லும் பொழுது, வான் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன்னன் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள், மாமின் யௌமின், எந்த ஒரு நாளில் இருந்தும் இல்லை, யுஸ்பிஹுல் ஐபாது, அடியார்கள் காலை அடைவார்களே, ஃபீஹி, அந்த நாளிலே காலையை அந்த அடியார்கள் அடைவார்களே, அத்தகைய நாளிலிருந்து எந்த ஒரு நாளும் இல்லை, இல்லா மலக்கான் என்ஜிலானி, 2 வானவர்கள் இறங்குவார்களே தவிர இல்லை என்று சொன்னாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நாளில் இருந்து ஒரு அடியார்களுக்கு விடுகின்ற ஒவ்வொரு நாள் காலையிலும் 2 வானவர்கள் இறங்கி வராமல் இருப்பதில்லை. அப்போ ஒவ்வொரு நாள் காலையிலும் 2 மலக்குமார்கள் இறங்குவார்களாம் ஒவ்வொரு நாள் காலையிலையும். அப்போ ஃபயகூலு அஹதுஹுமா, அந்த 2 மலக்குமார்களிலிருந்து ஒருவர் கூறுவார், அல்லாஹும்ம யா அல்லாஹ், ஆதி, நீ கொடு, முன்ஃபிகன்,
ஹலஃபன் முன்ஃபியகன் இந்த செலவிடக்கூடியவருக்கு கொடு, ஹலஃபன் பலாபலனை நீ கொடு, அதாவது பிரதிபலனை நீ வழங்குவாயாக, இந்த செலவு செய்பவருக்கு நீ பிரதிபலனை நீ வழங்குவாயாக என்று அந்த 2 மலக்குமாரிலிருந்து ஒரு மலக்குமாறு கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. வயகூலுல் ஆஹரு இன்னும் மற்றொரு வானவர் கேட்பார், சொல்வார், அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஆஅதீனி கொடு, மும்சிகன் தலஃபன் மும்சிகன் தடுத்து வைக்கக்கூடியவருக்கு நீ கொடு, தலஃபன் அழிவை நீ கொடு. அப்ப யாரு தன்னுடைய குடும்பத்தை விட்டு உணவை தடுத்து வைக்கிறாரோ, அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய அந்த ஹக்கை தடுத்து வைக்கிறாரோ, அவருக்கு தலஃபன் நீ அழிவை கொடு என்பதாக மற்றொரு வானவர் துஆ செய்யக்கூடியவராக இருப்பார் என்பதை இதன் மூலமாக சொல்லித்தராங்க. முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்ப இதுதான் 295வது ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தியாக இது இருக்கு. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு காலையிலும் 2 மலக்குமார்கள் வந்து இந்த தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு செலவிடக்கூடியவராக இருப்பாரு, அவருக்கு நீ பிரதிபலனை தந்து விடுவாயாக என்று துஆ செய்வார்கள். இன்னும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தடுத்து வைப்பார்களே, அவருடைய ஹக்கை தடுத்து வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே, அவர்களுக்கு நீ அழிவை தாயா அல்லாஹ் என்று 2 நபர்களும் துஆ செஞ்சாங்க, துஆ செய்வார்கள் என்ற இந்த விஷயத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. என்ன இந்த விஷயத்துல, அப்போ குடும்பத்திற்காக செலவு செய்தவருக்கு பிரதிபலன் என்பது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் அந்த குடும்பத்தார்களுக்கு யார் தடுத்து வைக்கிறாரோ அவருக்கு அழிவென்பதும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கும் அந்த மலக்கு பதுவா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்வதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அடுத்தபடியாக இந்த 296வது ஹதீஸு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று பார்க்கும் பொழுது, வஅன்ஹு அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. அப்போ இந்த ஹூடைய லமீரு இதற்கு முந்தைய ஹதீஸான இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளரான இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து போகக்கூடியதாக இது இருக்கின்றது. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சாங்க. கால அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் யதுல் உல்யா உயர்ந்த கை என்பதாகிறது, ஹைருன் சிறந்ததாக இருக்கு, மினல் யதி சுஃபுலா கீழுள்ள அந்த கையை விட உயர்ந்த கை என்பது சிறந்ததாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அந்த உயர்ந்த கை, தாழ்ந்த கை, இறங்கின கை என்பதாக சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு 2 விளக்கம் நம்ம சொல்லலாம். முதலாவதாக என்னன்னா, உயர்ந்த கை என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் கொடுக்கக்கூடிய கையை சொல்கிறார்கள். இப்போ தர்மம் கொடுக்கிற கை தான் ரொம்ப உயர்ந்த கையாக இருக்கு, ரொம்ப மேலோங்கிய கையாக இருக்கக்கூடியதுதான் அந்த தர்மம் கொடுக்கக்கூடிய சிறப்புக்குரிய கை. அப்போ அந்த கை என்பது தர்மம் பெறக்கூடிய, தர்மத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கையை விட சிறந்த கை என்று இப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ எதுல் ஒல்யானா தர்மம் கொடுக்கிறது, தர்மம் கொடுக்கக்கூடிய கை, எது சுஃபலானா தர்மத்தை வாங்கக்கூடிய கை, பெற்றுக்கொள்ளக்கூடிய கை, இப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இன்னொரு விளக்கம் என்னன்னா, இந்த இடத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுல் ஒல்யா என்பதாக சொன்னார்கள். இப்போ உயர்ந்திருக்கக்கூடிய கை, ஒருத்தவர் தர்மம் செய்கிறாருன்னு சொன்னா, ஒரு யாசகம் கேட்கக்கூடிய நபருக்கு நம்ம ஒரு காசு எடுத்து கொடுக்குறோம், காசு எடுத்து எப்படி கொடுப்போம், அவருடைய கையின் மீது வைக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ நம்மளுடைய கையானது மேல் இருக்கக்கூடியதாக தானே இருக்கு. அப்போ அந்த தர்மம் பெறுபவர் எப்படி பண்ணுவாரு, நம்முடைய கையிற்கு கீழே வச்சுதான் அவர் அந்த காசை, அந்த தர்மத்தை வாங்கக்கூடியவராக இருப்பார். அப்போ அவர் கையானது கீழுள்ள கையாக இருக்குதா இல்லையா, இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ உயர்ந்த கை என்பது தாழ்ந்த கையை விட சிறந்ததாக இருக்கு. அப்போ தர்மத்தை வாங்குவதை விட தர்மம் செய்வது என்பது சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க, இன்னும் நீங்கள் ஆரம்பம் செய்யுங்கள், பிமன் தஊலு
யாருக்கு நீ உறவினராக இருக்கிறாயோ அவரை கொண்டு நீ ஆரம்பம் செய் என்பதாக சொன்னாங்க. அப்போ தர்மத்திலேயே, அதாவது தர்மம் கொடுக்கிறது சிறந்ததா வாங்குறது சிறந்ததான்னு கேட்டா தர்மம் கொடுக்கிறது சிறந்தது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தர்மத்தை நீங்கள் உங்கள் குடும்பத்திலிருந்து நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்க ஆரம்பம் செய்யுங்க என்பதாக சொன்னாங்க. அப்போ முதலாவதாக உங்க குடும்பத்திற்கு நீங்கள் நல்ல முறையாக அவர்களுக்கான உரிமைகளை, அவர்களுக்கான ஹக்க நிறைவேற்றி அவர்களுக்கான தர்மத்தை முதல்ல நீங்க செய்யுங்க. உங்க குடும்பத்துல என்ன தேவை இருக்குன்னு முதல்ல பாருங்க. உங்கள் குடும்பத்துல என்னென்ன தேவைகள் இருக்கு, யாருக்கு என்னென்ன வேணும் என்பதை முதலாவதாக பூர்த்தி செய்துவிட்டு பிற மக்களுக்காக நீங்கள் பின்பு அதை பற்றி யோசிங்க என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்றாங்க, வகைரு சதகத்தி, இன்னும் தர்மத்தில் சிறந்ததாகிறது மா கான அன் வஹ்ரி கைனன், அப்போ தேவையற்றதை விட்டும் ஆகியிருக்குமே அந்த ஒன்றினுடைய தர்மம் தான் சிறந்ததாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ தேவைக்கு போக மீதி உள்ளவைதான் என்பதை இதன் மூலம் சொல்ல வராங்க. இப்போ தர்மத்துல சிறந்தது எது? நம்மளுடைய தேவைலாம் போக மீதி உள்ள விஷயத்தை தர்மம் செய்யறது தான் சிறந்தது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ நமக்கே முதல்ல தேவை பூர்த்தி ஆகல. இப்ப நமக்கான ஹாஜத்துகள், நமக்கான தேவைகளை முதல்ல ஒருத்தன் பூர்த்தி செய்யல. அப்போ அவன் செய்து கொள்ளாம, இல்ல தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அந்த தேவையெல்லாம் நிறைவு செய்யாம, பூர்த்தி செய்யாம அவன் தர்மம் வழங்குறான், பிறர் மக்களுக்கு தர்மம் கொடுக்கறான்னு சொன்னா அது சிறந்தது கிடையாது. அவன் குடும்பத்தார்களுக்கு அவன் நிறைவேற்ற வேண்டியதை வெட்டி, அப்போ அவன் மனைவிக்கு என்ன கொடுக்கணுமோ, அவன் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணுமோ, உம்மா அப்பாவுக்கு என்ன கொடுக்கணுமோ அதையெல்லாம் முறையாக நிறைவேற்றி, தனக்கு என்ன செய்து கொள்ள வேண்டுமோ அந்த ஹக்கை எல்லாம் முழுமையாக அவன் நிறைவேற்றி, பின்பு மீதமுள்ள, அதாவது அவனுடைய தேவைக்கு ஏற்ப தேவை பூர்த்தியான பின்பு அதற்கு பின்பு ஏதாவது ஒரு சொத்தோ இல்லை ஒரு பொருளோ மீதமாக வந்துச்சுன்னு சொன்னா நம்மளுடைய பொருட்கள்ல இருந்து அதை அவர் தர்மமாக கொடுக்கட்டும். அதுதான் சிறந்த தர்மமாக இருக்கு, தர்மத்திலேயே ரொம்ப சிறந்ததாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, மற்றவரிடம் கேட்க வெட்கப்பட்டு இருக்கிறாரோ அல்லாஹ் அவரை அவ்வாறே கேட்கலைக்காமல் பார்த்து கொள்வான். உமை யஸ்தஅஃபிஃப், இன்னும் எவர் ஒருவர் ஐஃபத்தாக இருப்பதற்கு, பத்தினி தனத்தோடு இருப்பதற்கு தேடுவாரோ யுஐஃபஹுல்லாஹு, அல்லாஹு தஆலா அவரை ஐஃபத்தாக ஆக்கி வைப்பான், அவரை பத்தினித்தனத்தோடு அல்லாஹு தஆலா ஆக்கி வைக்கக்கூடியவனாக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒருத்தவர் இந்த உலகத்துல பத்தினி தன்மையோடு நடப்பதற்கு, பேணுதலாக நடப்பதற்கு ஒருத்தவர் நாடுறாரு. இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப பேணுதலா இருக்கணும். நம்முடைய மனைவியை தவிர எந்த ஒரு பொண்ணையும் எந்த ஒரு பெண்ணையும் நம்ம ஏறெடுத்து கூட பாத்திரக்கூடாது. நம்ம பத்தினித்தனத்தோடு வாழ வேண்டும் என்ற குறிக்கோள்ல யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யார் அதிலேயே தேடிக்கொண்டிருக்கின்றார்களோ அந்த தேவையை அல்லாஹு தஆலா பூர்த்தி செய்யக்கூடியவனா இருப்பான். அவருக்கு அந்த நீயத்து இருக்குதா இல்லையா? அவர் அப்படி ஒரு எண்ணம் கொண்டவராக அதை தேடக்கூடியவராக இருக்கிறார் இல்லையா? அதன் காரணமாக அல்லாஹு தஆலா அந்த பத்தினித்தனத்தை அவர் காக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவரை பத்தினியோடு பத்தினித்தனமாக இருக்கச் செய்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒமை யஸ்தகனி, இன்னும் எந்த ஒருவர் தேவையற்றவராக இருக்க தேடுகிறாரோ யுகனிஹில்லாஹு, அல்லாஹு தஆலா அவரை தேவையற்றவராக ஆக்குவான். இப்ப யாரு இந்த உலகத்துல நமக்கு எந்த ஒரு தேவையும் இருக்கக்கூடாது, நம்ம எல்லா தேவையும் பூர்த்தி செய்துட்டு தேவையற்றவர்களாக நம்ம வாழ வேண்டும் என்பதற்காக அந்த நீயத்தை கொண்டு அதற்காக முயற்சி செய்து தேடக்கூடியவராக இருக்கிறாரோ அல்லாஹு தஆலா அவரை தேவையற்றவராகவே ஆக்கி வைப்பான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸினை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்துல உயர்ந்த தர்மம் கொடுப்பது சிறந்தது என்பதை சொல்லி காட்டிட்டு பின்பு சொன்னாங்க, உன்னுடைய குடும்பத்தில இருந்து நீ அதை ஆரம்பம் செய், உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு இருக்க வேண்டிய ஹாஜத்தை முதல்ல நீ நிறைவு செய்யப்பா என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொன்னு, தன்னுடைய தேவைக்கேற்ப, அதாவது தேவை பூர்த்தியான பின்பு செய்யக்கூடிய சதக்கா தான், தர்மம் தான் அந்த தர்மத்திலே சிறந்ததாக இருக்கின்றது. அப்போ தன்னுடைய குடும்பத்தார்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய ஹக்கை நிறைவேற்றி மீதமுள்ளதை சதக்கா செய்வதுதான்
தர்மத்தில் சிறந்தது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்வதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 294வது ஹதீஸ், இந்த 295வது ஹதீஸ், இந்த 296வது ஹதீஸ் என்று இந்த 3 ஹதீஸுகளை குறித்து அதுல சொல்லப்படக்கூடிய செய்திகள், அதற்கான தர்ஜுமாக்கள், விளக்கங்களை நம்ம முழுமையாக நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய இந்த 37வது பாடம் குறித்த விஷயத்தையும், அதில் சொல்லப்படக்கூடிய ஆயத்தையும், அதில் சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய அந்த தர்ஜிமாக்கள், விளக்கங்கள், அதனுடைய செய்திகளை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.